கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மெய்வார்த்தை நிகழ்ச்சியில் உங்கள் காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை சங்கீதம் 128:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியிலை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். உன் மனைவி உன் வீட்டோரும் கனிதரும் திராட்சை கொடை போல இருப்பார். கர்த்தர் மனைவிகளை கொண்டு, ஸ்ரீகளாகிய நம்மளை கொண்டு நம்ம மூலியமாக கர்த்தர் ஒளி வீச செய்கிறார். கனிதம் ஞான வரங்களை கொடுத்து நல்ல கனிகளை கொடுத்து கர்த்தர் நம்ம வீட்டை கட்டுகிறார், நம்மளை எழும்ப. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. இப்பொழுது பார்த்தா நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பங்களுக்காக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு விழா காலங்களை ஏற்படுத்தி தரப்போகிறார். நம்ம பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பந்தியில் சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்மளை மட்டும் அவர் சொல்லவில்லை, நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகளை கையை பிடித்து அப்படியே அடுத்த சந்ததிக்கு கூட்டி கொண்டு வருகிறார். இப்போது மாத்திரம் இந்த ஆசீர்வாதம் கிடையாது, அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாய் இருக்கும். அதிலே நம்ம 6வது வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்கிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ற வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் நம்ம பந்தியில சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று. ஒலிவ மர கன்றுகள் என்றால் அன்று தேவாலயத்தில் அந்த ஒலிவ பழங்களை இடித்து அது பிழிந்து எப்பொழுதும் அந்த தேவாலயத்தில் விளக்குகளை ஏற்ற அந்த எண்ணெயை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அதே போலதான் நம்ம பிள்ளைகள் தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இது. நமக்கு உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்றும், அதே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்துல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். உங்க பிள்ளைகளும் சமாதானமா இருக்க போறார்கள் உங்க மூலியமாக. அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். இப்போது ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எசப்பா இந்த வாக்கு தத்தை நீங்க தந்திருக்க கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்க மாத்திரம் இல்லை ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளும் சமாதானத்தோட ஆசீர்வாதத்தோடு இருக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடும் ஆசீர்வாதையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.